ஹே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சொல்லுப்பா. கொரியன் ஸ்பைசி பொட்டேட்டோ பால்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா வாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அக்கா வந்திருக்கோம் வாங்கடா. என்னடா பண்றீங்க அக்கா? நீங்க சமைக்கறோம்டா. சாரி கருப்பக்கா. ஹாய் அக்கா. ஹாய் கமிங்க. ஆண்டி 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 ஏய் டுண்டு நாண்டி காமிங்க. டுண்டு நாண்டி இவங்க தான் டுண்டு நாண்டி. இன்னைக்கு இந்த டுண்டு நாண்டி தான் சமையல் செய்ய போறாங்க. டோலக்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. பாத்தியா டுண்டு நாண்டின்னு சொல்லி அசிங்கப்படுத்து. வழி எது? ஆண்டி லட்டு செஞ்சு தாங்க. என்ன எரிய மாட்டேது இது? ஐயோ ஆமா ஊத்து இல்ல ஊத்து ஒரேடே முடிச்சிட்டு போயிருவோம். ஆஃப் பண்ணிட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ கழுவிக்கலாம். அப்படியே ஊட்டு தண்ணி மாதிரி அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேன். அதெல்லாம் இந்த எச்சலாம் ஜாயின் போட்டு போடலாம்ல. இப்போ இது பேசலாம் ரெக்கார்ட் ஆகும். என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திக்கோமா. போதும் நினைக்கிறேன். சும்மா இல்ல போடு. போட்டு வேகற மாதிரி. யார் என்ன வர வாங்க இத போட்டுக்கலாம். பாத்தீங்களா? இத போட்டு ஆனா இது 10 மாதிரி தெரியல. இல்ல போடுவோம். எடுத்து குக்கர்ல வச்சு எடுத்துருவாங்க. போங்க. பத்தல மக்களே. இல்ல மக்களே நீங்க போடுங்க. போதும் தி ஊடுது. நீ போட்டுடா. ஏடு ஆழகாடு. அவ்வளவுதான். அது வெந்துச்சுன்ற மாதிரி அது ஒரு கிளிப். உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும் எனக்கு. ஆமா ஆமா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு கிழங்கு தானே. சும்மா கொஞ்சம் மட்டும் இது. ஏய் அவ்வளவுதான் வருது. ஒண்ணு மட்டும் தான். லாங் டைம் கிச்சன். அது பெருசா எடுத்து அடுத்தோட அப்படி உரிக்கும் போது கிட்ட இருந்து அப்படியே தூரமா எடுக்கும். வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ கூட ஆட் பண்ண போற 3 இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா 1 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், பெப்பர், சால்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. அந்த கப் ஃபுல்லா போட்டு. நெக்ஸ்ட் சால்ட். டேஸ்ட் ஏத்த மாதிரி கொஞ்சம். அது 1/2 கிலோ அது. போடு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். போதும் பண்ணிக்கோடா. ஓகே அர்னி. ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவோட போட்ட இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது வெக்கத்துக்கு ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவோட ஆட் பண்ண இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சிருக்கோம். உருண்டை பிடிச்சி நம்ம லோ பட்ஜெட்ல இருக்கிற மஷ்ரூமை தயார் பண்ணிக்கலாம். இதுல இது நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சப்பாத்திக்கு உருண்டை பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டோமா? இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணா மஷ்ரூம் வந்துருச்சு. இதான் லோ பட்ஜெட் மஷ்ரூம்.
நம்ம பண்ண மஷ்ரூம் எடுத்து தண்ணியில போட போறோம். ஏடு அவ்வளோதான். சொல்லுமா. இப்போ வந்து சாப் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பிளஸ் கார்லிக் இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் எள்ளு வேண்டுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் ஊத்திக்கலாம். ஆயில் இப்போ சூடாக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆயில் எடுத்து இதுல ஊத்தணும். தள்ளிக்கோங்க. எதமா நெருப்பு பார்த்து வழிக்கணும். இப்போ இந்த ஆயில் இதுல ஊத்திக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு கம்மியா போடு, அதிகமா போடாத. ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ மஷ்ரூம் எடுத்து இதுல போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுமா? இல்ல கடாய் தீருமாங்க. போதும் போதும் இரு. பண்ற இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஆஃப் பண்ணு. அடி நீ தூ வார்னி. அப்போ பூரா கொத்தமல்லி ஆயிடுச்சு.